ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சட்டி சார் பாண்டி. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியன் போண்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் போண்டா செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்ல, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். 2 ஆனியன், 3 க்ரீன் சில்லி, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கிறோம் சின்னதாக. அதை நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுலில் போட்ட ஆனியனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதை மூடி வச்சுருங்க 5 மினிட்ஸ்க்கு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி திறந்து பார்க்கலாம். வெங்காயத்தோட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. பத்தில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் மைதா மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு போட்டாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சதை ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பிடிச்சி வச்சிருந்த போண்டாவை நம்ம எண்ணெயில் போடலாம்.
போண்டா நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நாங்கள் சொன்ன ஸ்டெப்ஸில் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் போண்டா சாஃப்டாக வரும். இப்போ ஆனியன் போண்டா செய்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கலாம் நிறைய இதை லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாயந்தர டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு சதீஷ் பாண்டி.